யாரோ நடக்கிற சவுண்டுக்கு இந்த கிளவி வந்துட்டா போல தெரியுது. எங்கே அந்த கிளவி காணோம்? நம்மகிட்ட வெப்பன் வந்துட்டா சொல்கிறேன். ஏய் நீ நியூஸோட தான் இருக்கியா? எப்போ புரியா எங்கே வெப்பன் ரோபோ கிராஸ் போ இங்கே தான் இருக்கான். ஏய் ஓனாதடி கிளவி வாடி இதேய் நான் நீ சாவடிக்கணும் உன சொட்ட கிளவி. இப்போ வாடி கண்ணு தெரிய சொட்ட கிளவி வாங்கிக்கோ சொட்ட கிளவி வந்துட்டோம் பாடு தூங்குடி. ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன கேம் ப்ளே பண்ண பார்த்தீங்கன்னா கிரானி ஒன் தான் கைஸ் ப்ளே பண்ண போகிறோம். கிரானி ஒன்றில் நம்ம மெயின் டேர் எஸ்கேப் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம வாங்க சில கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே ப்ளே பண்ணிடலாம். நார்மல் மூட் போட்டாச்சு. நார்மல் மூட்லேயே எஸ்கேப் பண்ணலாம் கைஸ். ஏன்னா இவன் கிளவி நீங்கள் சொட்ட கிளவிக்கு இருக்குது கைஸ். ஓகே டே ஒன்று ஆரம்பிச்சிருச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் எந்திரிக்கவே ஆரம்பிக்கல. இன்னும் செட்டிங்ஸ் வரல. எப்போடா எந்திரிப்பாடா எந்தரா. ஓகே கைஸ் எந்திரிச்சாச்சு. எந்தரா கைப்புள்ளா. ஓகே கைஸ் எந்திரிச்சாச்சு. இப்போ அந்த கிளவி எங்கே இருக்கான்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் தூக்கிக்குவோம். இந்த பாட்டில் தூக்கிட்டு கதை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே இந்த பாட்டில் தூக்கி போட்டு போகிறோம். சரி நான் வேணால் இங்கே என்னென்ன பொருளுக்குன்னு பார்ப்போம். இங்கே என்ன பொருள் இருக்குது ஒன்றும் இல்லை அவ்வளோ தெரியுது. ஐயோ அடுத்த நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ட்ராவ் இருக்குமே இங்கே போல பார்ப்போம். என்னென்ன இருக்குது வெப்பன் கீ. வாவ் சூப்பர் எடுத்துன்னு பண்ணி கொடுத்துட்டாங்க கைஸ். ஓகே கிளவி சாவுக்கு நீ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கைஸ். கிளவிக்கு வாழ்நாள் மறக்காத அளவுக்கு இன்றைக்கி நம்ம பண்ணிட்டு போகிறோம். ஓகே ஏதோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்குள்ளே வந்துட்டா கரெக்டு மூதேவி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறா கைஸ். இவ்வளோ முதல்ல ஜஸ்திரி போயிடணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு போயிடலாம். ஏன்னா இந்த சைடு போயிட்டா தான் சவுண்டு போட்டோன்னா கிளவி அந்த சைடு வருவா. அதுக்குள்ளே நான் வெப்பன் எடுத்துகிட்டு அவளை போட்டு தள்ளிடுவேன். இவ்வளோ வேகம் வருவா நான் நினச்சிட்டு பார்க்கல. ஓகே போட்டலாம். அந்த சவுண்டுக்கு இந்த கிளவி இந்த சைடு வருவா கைஸ். நம்ம அதுக்குள்ளே போய் சீக்கிரம் இந்த கிளவியை போட்டு தள்ளிடலாம். ஓகே போயிட்டான் நினைக்கிறேன். கிளவி சொட்ட கிளவி போயிட்டான் நினைக்கிறேன் கைஸ். இல்லை ஆமாம் கைஸ் போட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி வெப்பன் எடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ முதல்ல போய் அவளை போட்டு தள்ள போகிறேன் கைஸ். அதனால் சவுண்டுக்கு வந்திருக்கணும். இன்னும் காணும். அதுக்குள்ளே இது பொருட்கள் பார்ப்போம். என்னடா ஒரு பொருளும் இல்லை. இதுக்குள்ளே பொருள் இருக்கா? என்ன இதுக்குள்ளே ஒரு பொருளும் இல்லை. இதுக்குள்ளே கன் பீஸ் டெடி பேர் இருக்கா கேஸ். கன் பீஸ் இருக்குது பிரச்சனை இல்லை. இப்போ அந்த கிளவி வாடி வாங்கிக்கோ சொட்ட கிளவி ஃபாலோ பண்ணிட்டுக்கிறியா நீ. ஊசி குறி. ஓகே ஊசி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம் கைஸ். அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அதை முதல்ல கீழே தள்ளி விடுவோம். ஓகே சொட்ட கிளவி இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு பிரச்சனை பண்ண மாட்டா கைஸ். ஓகே நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம். கரெக்டாக ஷூட் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ். ஓகே இப்போ நம்ம அந்த ஸ்க்ரூ எடுத்துகிட்டு போய் முதல்ல போய் அதுக்குள்ளே என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு வந்துட்டேன். என்னென்ன பொருளுக்குன்னு பார்த்தலான்னு. ஓகே கிச்சனில் ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்த்தா கட்டு மட்டும்தான் கிடச்சிருக்கு. எதை நிற்கனாலும் ஒன்றுமே இல்லை. இந்த சொட்ட கிளவி எல்லாத்தையும் எடுத்து எங்கே ஒழிச்சான்னு தெரியல. ஓகே இதுக்கு மேலே வேறு சொல்லிட்டு ஸ்க்ரூ எடுத்துகிட்டு இந்த கிளையோட சீக்கிரம் ஒன்று படிக்கிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணணும். இதில் என்ன இருக்குன்னு தெரியல பார்ப்போம். நல்ல பொருளாக கொடுத்த பரவாயில்ல. கார் கீ. ஓகே கைஸ் காருக்குள்ளே என்ன பொருள்னு பார்க்க போயிடலாம். அங்கேருந்து நேராக இங்கே வந்துட்டேன் காருக்கு. இங்கே வந்து காக்கா ஃபுட் இருக்குது. சரி ஓகே காக்கா ஃபுட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக கிளையோட சீக்கிரம் ரூமுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காக்காக்குள்ளே மாஸ்டர் கீ. ஓகே மெயின் டோர் தேவையான கீ தான் இருக்குது. காக்காவை போட்டுட்டு ஒரு தீயை போட்டு அப்படியே ஏமாற்றி காவி எட்டு வந்தாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கீ கொண்டு வந்து இங்கே நான் போட்டுட்டேன். அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கிளை உசோட வந்திருப்பான். அதனால் அவ்வளோ போட்டு தள்ளணும். சொட்ட கிளை எங்கேதான் தெரியல. கிளை வெளியே வா நடிக்காதடி. ஓகே சார் அப்புறம் இங்கே ஒரு ட்ராவ் இருக்குது. இதை ஓப்பன் பார்த்தலாம். இதில் கோடு இருக்குது. வா சூப்பர் கேஸ். ஓகே அதுக்கு முன்னாடி அந்த கிளை மூலம் போட்டு தள்ளுவோம். எங்கே அந்த கிளவி சொட்ட கிளவி வெளியே வாடி. வந்துட்டான். வா நீ எல்லாம் வாயில் சொல்லணும். படுத்து தூங்குடி. ஓகே இப்போ அந்த கிளையை போட்டு வச்சு இப்போ கோடை எடுத்துகிட்டு போய் நம்ம டோர் கிட்ட போட்டுடலாம். ஓகே கோடை எடுத்துகிட்டு வந்து டோரில் போட்டுடலாம் கைஸ். இங்கே டோர் கீழே போட்டுடலாம். ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த எடுத்துக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன போகிறோன்னா இந்த சைடு அந்த வீல் கிராங்க் பார்த்தேன் கைஸ். இதுதான் அது. ஓகே தான் விச் கிராங்க்கு இது விச் ஹேண்டில். இதை கொண்டு போய் நம்ம கணக்கு செட் பண்ணி பார்க்கலாம். அந்த கிடத்துக்குள்ளே என்ன பொருளுக்குன்னு தெரியலையே. பார்ப்போம் கைஸ். நல்ல புள்ள கொடுத்தானுங்க பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றா மேலான்னு கொடுப்பானுங்க. அப்புறம் வேறு என்ன கொடுப்பானுங்கன்னு தெரியல. போய் பார்ப்போம் கிணத்து செட் பண்ணி பார்ப்போம். சுற்றுவோம். சுற்று என்ன பொருள்றான் இருக்க உள்ள சீக்கிரம் கொடுங்கடா. கிளவி கிணத்துக்குள்ளே பொருள் ஒளி வச்சுருக்கா கைஸ். ஓகே என்ன சூப்பர் ஹேண்டில் கைஸ். ஓகே ஹேண்டிலுக்கு ஹேமர். ஓகே ஹேமர் எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து நான் இங்கே வந்துட்டேன். பட் கிளவி உசோட இருப்பா அவ்வளோ தெரியுது கைஸ். அவளை மூலம் போட்டு தரணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புக் இருக்குது. ஓகே இந்த புக் எடுத்துகிட்டு போய் நம்ம செட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த புக்கு செட் பண்ணால் நம்மளுக்கு ஸ்பைடர்மேன் வந்துட்டாடா கிளவி சொட்ட கிளவி ஃபாலோ பண்ணிட்டுக்கிறா. வாடி பின்னாடி வாடி உனக்கு இருக்குடி. எங்கே தாண்டி சாவு
ஓகே கைஸ், ஏன் எல்லா போடையும் தள்ளி போனோம், ஏன்னா அப்போ தான் கிளவி பின்னாடியே வருவான். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, சுற்றி வந்து ஒரே அடிச்சு அடிச்சிடுவான். அங்கே வீலுக்கு எங்கடா ஊசி, ஐயோ பின்னாடியே வந்துட்டாலே, ஏன்னா நார்மல் ஊரில் இவ்வளோ வேகமாக வந்துட்டுக்கிறா. சொட்ட கிளவி சரியில்லை. இங்கே போச்சு தெரியல, ஊசி வேற. சொட்ட கிளவி ஊசி இங்கே தான் இருக்கா. கேட்டு முதவி வாடி, இப்போ வாடி, வாங்கிக்கோ. இம்பாசிபிள், நான் ஒத்துக்க மாட்டேன். சாணியாக முடிச்ச கிளவி டே 2 ஆரம்பிச்சிச்சு கைஸ். ஓகே, இதுக்கு மேலே கிளை விட்டக்கூடாது. அடிக்க ஆரம்பிச்சிட்டா கைஸ், சரியில்லை. அதனால் இந்த கிளை மேலே போய் போட்டு தள்ளணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரம் எஸ்கேப் பண்ணுற வழியை பார்ப்போம். பார்த்திங்கன்னா முதல்ல அந்த கிளை தான் போட்டு தள்ளணும். ஓகே, புக்கை தூக்கிட்டு போய் கைஸ் நம்ம போய் மேலே செட் பண்ணுவோம். அவளை ஆளை காணோம், எங்கே போனான்னு தெரியல. ஒட்டை கிளவி எந்த சைடுக்கான்னு தெரியல கைஸ், பார்ப்போம். புக்கை செட் பண்ணிவிட்டு அவளை போட்டு தள்ளிடுவோம். என்னடா ஏய், எப்போ செத்து போனா கைஸ்? நம்ம அப்படியே சுட்டு நம்ம செத்து போய் இப்போ செத்து போயிருக்கா கைஸ். ஓகே, இம்பாசிபிள். ஓகே, ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகும், சீக்ரெட் ரூமு. இதுக்குள்ளே போய் இந்த புக்கை வச்சுட்டா ரிமோட் இருக்குது. இந்த கிளை வந்து வாந்திட்டு போகலாமா ஒரு சாவியை பார்ப்போம். ஓகே, இதில் என்ன இருக்கா, அது ஆல்ரெடி பார்த்தாச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிமோட்டில் போய் என்ன போகணும், என்னடா இங்கே இந்த ரிமோட் யூஸ் பண்ணால் எடுக்க மாட்டேங்குது, ஃபஸ்ட்டு தான் போகணும் போல தெரியுது. ஓகே கேஸ், போய் பக்கத்தில் போய் ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஆன் ஆயிரம் தொலைஞ்சிடு. ஓகே கேஸ், ஆன் ஆயிடுச்சு. ஆனே ஆகலை கைஸ். ஏய் என்னடா இது சம்மந்தம் வேலை ஆனாகவும் இருக்குது, இன்னும் ஆனால ஆனாயிரு. ஓகே, ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்குவோம். ஏன்னா கிளை ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, அந்த கிளை வந்துருப்பான். இன்னத்தில் அவன் எங்கே காணு தெரில. வெளியே வா கிளை, சொட்ட கிளை வெளியே வா. உனக்கு பெப்பர் ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்துருக்கேன், சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வந்துருக்கேன். வா வாடி. இந்த சென்ட் எப்படின்னு பார்த்துக்கோ, வாங்கிக்கோ. எப்படி சென்ட் சூப்பராக இருக்கா? எங்கடா வெப்பனு, எங்கேயோ வெப்பனை காணாமே. ஓகே, கிளவி மேலே போயிட்டான். வெப்பன் இங்கே இருக்கான். சொட்ட கிளவி ஓடி ஓ. உனக்கு இப்போ இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்துருக்கோ, உனக்கு உடம்பு சரியில்லையாமா, வா வாங்கிக்கோ. சொட்ட கிளவி ஆளை வளையம் பாரு, படுத்துங்குடி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சில கட்டடத்தில் வந்து நம்ம சீட்டாக வீட்டுக்கு மேலே போயிடலாம். ஓகே, வீட்டுக்கு மேலே வந்தாச்சு. இங்கே தூக்கி போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் வேணும். ஹேமர் இங்கே தான், இங்கே போட்டேனே, இங்கே தான் இருக்குது. ஓகே, இப்போ ஹேமர் எடுத்து சைட்டாக நம்ம மேலே போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 கதவு இருக்குது, இதை உடைக்கணும். 1 2 3. ஓகே, உடச்சாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழகிட்டு தான் செட் பண்ணணும். செட் பண்ணிடுவோம். செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கட்டரை எடுத்துகிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இதுக்குள்ளே ஏதோ பொருள் இருக்கும். ஓகே, நல்ல பொருளாக பரவாயில்ல. ஓகே, பரவாயில்ல, சூப்பர் தான் இந்த பொருள். இது வந்து வீல் கிராங்க்கு, இது தேவைப்படும் பேஸ்மெண்ட் கீழே போகிறக்கு. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி இது தள்ளி விட்டுலாங்க. என்னடா போக மாட்டேங்குது. ஓகே, வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இதை இங்கேருந்தே கீழே தூக்கி போட்டுருவோம். இந்த கிளை ஊசோட வந்துட்டாலேன்னு தெரியல, 1 நிமிஷம் ஆனால் ஆயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதுக்குள்ள போக முடியாது தான். ஓகே, இப்படி போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ பொருள் இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரூமில் ஏதோ பொருள் இருக்கும், என்ன பொருள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே செயின் கட்டர் இருக்குது. செயின் கட்டரில் வெறும் கட்டர் இருக்குது. இதை கொண்டு வந்து நம்ம கீழே போட்டுருவோம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா கட்டர் கிடச்சிச்சு, ஹேமர் கிடச்சிச்சு, மாஸ்டர் கிடச்சிச்சு, கோடு கிடச்சிருச்சு. இன்னும் பெட்லாக்கி மட்டும்தான் கிடைக்கல. அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கீழே பேஸ்மெண்ட் கீழே தான் கேஸ் இருக்கும். அதனால் அப்போ இந்த பேஸ்மெண்ட் போக ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் முதல்ல கீழே போட்டு கேஸ் முதல்ல அந்த சொட்ட கிளவி போட்டு தள்ள ஆரம்பிச்சிடலாம். எங்கே இருக்கான்னு தெரியல, வேணும் வந்துட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. சொட்ட கிளவி வாடி, சொட்ட கிளவி இன்ஜெக்ஷன் போட வாடி. உனக்கு ஓரணினா இன்ஜெக்ஷனு வந்துட்டான். வாடி வா வாயிலே போகிறான், வாங்கிக்கோ. சொட்ட கிளவி ஃபாலோ பண்ணிட்டு வா. ஓகே, இப்போ அந்த பையன் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரும் இந்த இது பேர் வீல் கிராங்க், இது 2 இன்னும் பேஸ்மெண்ட்டுக்கு நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. பேஸ்மெண்ட் ரூமே நான் ஓப்பன் பண்ண வச்சுருக்கேன். ஓகே, இந்த கிளவி போய் மேலே வாந்தி எடுத்துட்டு தெரியல, படுத்துருக்கா அவர் எப்படி. சொட்ட கிளவி வலியுறி உருளி பிச்சைக்காரி. ஓகே, வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் இங்கே தான் அந்த கிளவி வாங்கி வச்சுருப்போம், ஸ்பைடர்மேன் கீ. ஓகே கேஸ், ஸ்பைடர்மேன் கீ இது எடுத்துக்கலாம். இப்போ போய் ஸ்ட்ரைட்டாக பேஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, சந்தாச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரூ ட்ரைவரே அதை 2ஐயும் தூக்கி விட்டு உள்ளே போகலாம். ஏன்னா வந்து நம்ம பெட்லாக்கி வந்து அங்கே கீழே தான் கிடக்கணும். ஏன்னா மேலே இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா மேலே எல்லாம் பக்கம் தெரியாது கைஸ். ஓகே, தூக்கி விட்டுருவோம். உள்ளே போயிடு. ஓகே, நம்மளும் உள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து அந்த ஏதோ பொருள் தூக்கி போடுவோம். பின்னாடி ஏதோ பொருள் வச்சு தான் வச்சுருப்பானுங்க. பட் ஆனால் அது யூசேஜ் பொருள் தான். நம்ம பெட்லாக்கி மட்டும் இருந்தால் போதும், வேறு தேவையில்லை. இவ்வளோ குதிச்சிருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்குள்ளே ஆபத்தான 8 கால் பூச்சி ஒன்று இருக்குது கைஸ். அவள் பேர் ஆஞ்சலினா ஸ்பைடர். ஓகே, அதை தூக்கி போட்டுருவோம். இங்கே தான் நம்ம தப்பு பண்ணக்கூடாது கைஸ். ஏன் அதை வந்துச்சுக்கோங்க, இந்த ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே மட்டும் வரும்போது அவள் இன்ட்ரோ கொடுப்பா. அந்த இன்ட்ரோவில் வந்து நீங்கள் சடசடன்னு ஓடி போக ஆரம்பிச்சிருங்க. அவள் ஓடுவாருங்க. ஓடுறான் பச்சைக்காரி. உனக்கு குத்த விட மாட்டேங்குது பேக்கில், எங்கடி ஓடுற நீ. ஓகே, இப்படி ஓடி வந்து ஸ்ட்ரெயிட் வந்தீங்கன்னா இங்கே வந்து இதுக்குள்ளே பூந்துடுங்க. ஏன்னா இதுக்குள்ளே பூந்துட்டிங்கன்னா இங்கே ஒரு இது வச்சுருப்பானுங்க. இதெல்லாம் பார்த்துடலாம். ஓகே, இது என்ன பொருளுக்கு இந்த எல்லாம் பார்ப்போம் கைஸ். நல்ல பொருள் பெட்டாக்கி கொடுத்துருங்கடா. நாரப்பையில் சேஃப்டி கொடுத்துட்டானுங்க. ஓகே, சேஃப்டி எடுத்துகிட்டு போய் போட்டு பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் நெக்ஸ்ட்டு இங்கே அந்த கிளவி காணோமே. ஓகே கேஸ், கிளம்போல்ட காணோம். 8 கால் கிளவி, அவள் 2 கால் கிளவி கேஸ். அவன் சொட்ட கிளவி 8 கால் கிளவி. ஓகே, இந்த சேஃப்டிக்கு என்ன பொருளுன்னு பார்க்கணும் கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த சொட்ட கிளவி உசுரோட தான் இருப்பாள். முதல்ல அந்த கிளவி போட்டு தரணும். சவுண்டு கேட்குது. இப்போ தான் ஸ்பானர் போகிறது கைஸ். பின்னாடி வந்துட்டு போக தெரியுது. ஒய்யால் ஃபாலோ பண்ணுறேன் நீ, வாங்கிக்கோ, அடுத்து தூங்குடி. ஓகே போய் சேஃப் கீழே போய் என்ன பொருள்னு பார்த்துருவோம். பெட்லாம் கீ இருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். நாரம் ஆடா போங்கடா நீங்களும் உங்கள் இதுவும். ஓகே வேறு வழி இல்லை, நம்ம அடி பேஸ்மெண்ட்டு தான் போகணும். ஏன்னா இங்கே எந்த பொருளுமே இல்லை, நல்லா தெரிஞ்சு போச்சு. பேஸ்மெண்ட்டில் தான் போய் பார்க்கணும் கைஸ் பெட்லாக்கி. ஓகே, பேஸ்மெண்ட்டில் குதிச்சு களத்தில் இறங்கிடலாம் கைஸ். இந்த கிளவி கூட சமாளிச்சிடலாம், பட் அந்த கிளவி சமாளிக்க முடியாது கைஸ். இந்த 8 கால் கிளவி தொல்லை. ஏன்னா இதை சாவும் மாட்டான் அவ்வளோ சீக்கிரம், சாவடிக்க முடியாது. பார்த்துட்டா ஊஹான்னு கத்திட்டு வந்துடுவா. ஓகே, இப்போ இவர்கிட்ட தான் பெட்லாக்கி இருக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தான் தேடி பார்க்கணும். ஓகே சரி, இந்த கிராங்க் வீல் செட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த 8 கால் கிளவி எங்கேன்னு பார்ப்போம். ஆளை காணோம். ஐயோ அம்மா, வஞ்ச விட்டுனா பிடிச்சிருப்பா கைஸ் 8 கால் கிளவி. ஓகே, அவன் மேலே போய்ட்டு நினைக்கிறேன், பார்ப்போம், எட்டி பார்க்கலாம். ஓகே, மேலே போயிட்டா. இப்போ நம்ம போய் செட் பண்ணி வந்துடலாம். ஓடுறா. இங்கே தான் கைஸ் இதை செட் பண்ணணும். இதை செட் பண்ணால் தான் இங்கே இதில் வந்து இன்னொரு இது இருக்கும், அந்த டோர் அன்லாக் ஆகும். அது இரும்பு கேரட் வச்சுருப்பானுங்க. சரி ஓகே, இப்போ இந்த கிளவி 8 கால் கிளவி போயிருப்பாளா இல்லை இங்கே தான் இருக்கலாம்? சம்திங் ராங் கைஸ். போனால் அந்த கிளவி பிடிச்சாலும் பிடிச்சிடுவோம். ஏன்னா டேஞ்சரஸான கிளவி, அவன்கிட்ட ஓடி தப்பிக்க முடியாது. பின்னாடி வேகமாக வந்துடுவான். எங்கே எட்டி பார்ப்போம், எங்கே இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சனியை பிடிச்சாலும் இங்கே தான் இருக்கான். ஓகே, இங்கே ஒழிஞ்சுக்குவான் கைஸ், வேறு வழி இல்லை. ஏன்னா அவன்கிட்ட வந்து தப்பிக்கவே முடியாது. ஓகே சார், அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். போயிட்டு நான் நினைக்கிறேன் கைஸ். ஓகே, அவள் இல்லை. சூப்பர். இது வந்து நான் அங்கே தான் நெக்ஸ்ட் டைம் இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் இப்படி பூந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது கைஸ். அந்த லிஃப்ட்டுக்குள்ளே தான் ஒரு பொருள் இருக்கும், அதை தான் எடுக்க போகிறேன். எங்கே அந்த கிளவியை காணோம் கைஸ், கிளவியை காணோம். 8 கால் கிளவி எங்கே சுற்றி போயிட்டு அவ்வளோ தெரியுது. சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் லிஃப்ட்டுக்குள்ளே பூந்துடுவோம். ஓகே, இங்கே தான் போயிட்டுருக்கா கைஸ். நம்ம இப்படி சுற்றி வந்தால் அப்படி போயிட்டா. இப்போ வந்து நான் லிஃப்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே பூந்து ஆன் பண்ணி இதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குன்னு பார்க்கணும் கைஸ். இதில் வந்து பெட்லாக்கி இருக்க வாய்ப்பு, இதில் பெட்லாக்கியில் வாய்ப்பு இல்லை கைஸ். இந்த மெலன் இருக்கும், அந்த மெலனுக்குள்ளே பெட்லாக்கி இருந்தால் இருந்தது தான். ஓகே, ஒன்று தான் ஓப்பன். ஐயோ, நான் வரைக்கும் சாவா மாடிட்டு இருந்தேன், மடி செத்து போயிட்டேன் கைஸ். ஓகே, டே 3 ஆரம்பிச்சிருச்சேன். மறுபடி எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சு ஸ்ட்ரைட்டாக பேஸ்மெண்ட்டில் குதிப்போம் கைஸ். பேஸ்மெண்ட்டில் குதிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போய் இந்த மெலன் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா மெலன் நான் தேடி பார்த்தா கார்லேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை. கண்டிப்பாக அங்கே தான் மெலன் இருக்கணும், அந்த தர்பூசணி. ஓகே, அதுக்குள்ளே வந்துட்டா கைஸ். ஆனால் சாணியை முடிச்சாலே பல்லு நடக்காத. ஓடி அங்கிட்டு இன்னும் பார்க்குற சுட்டு போடும் போது சுட்டு. ஐயோ, வேறு விரிக்க பார்க்குறா கைஸ். ஓகே, போயிட்டான். ஓய் ஓடி, இப்போ வாடி வாடி. இங்கடா லிஃப்ட்டு இங்கே இருக்கா. ஓகே, ஐயோ ஓப்பன் ஆயிரு சீக்கிரம். அவ்வளோதான். ஓடி என்னடி பண்ணுவேன், ஓடி 8 கால். ஓகே, மொதல் தான் நம்ம காலை வாரி விட்டுருச்சு. 2வது பெட்டி இருக்குது, இதுக்குள்ளே தான் மேலே கைஸ். ஓகே, இப்போ இந்த மேலே எடுத்து சைடு வந்து நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிளவி எங்கே இருக்கான்னு தெரியலையே. 8 கால் ஏஞ்சினா கிளம்பிக்கிறேன். இங்கே தான் கைஸ், இங்கே தான் போயிட்டுருக்கேன். ஓகே, போகட்டும் கைஸ், அப்படியே ஓடி போயிடலாம். இதுதான் கடைசி இது. போயிட்டா போய் போடி. இன்னும் பார்க்குற திரும்பி வந்துட போகிறா ஓடி வந்து. அவளை விட ரொம்ப மோசமான கிளவி கைஸ். ஓகே, போயிட்டா. இப்போ நம்ம ஓட ஆரம்பிச்சாலாம் கைஸ். ஓடுறா. அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே பார்ப்போம். இதில் இது பெட்லாக்கி ஆகிடும், அப்புறம் வேறு இதில் ப்ளே ஹவுஸ் கீழே தான் இருக்கணும். ஓகே, பார்ப்போம். போட்டுருவோம், தட்டுறா. அவ்வளோதாங்க. சூப்பர், பெட்லாக்கி கிடச்சி கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம்னா பார்த்தீங்களா, சேலஞ்செல்லாம் கைஸ் ஃபன் பண்ண போகிறோம். அந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது, அதை வச்சுட்டு அந்த கிளவி முன்னாடியே மூஞ்சி ஸ்ப்ரே அடித்து நம்ம மெயின் டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே, பண்ணிடலாம். எங்கே அவன்? வெளியே வா கைஸ். அதுக்கு முன்னாடி ஹேமர் வேணும் கைஸ். அந்த ஹேமரை கொண்டு வந்து போட்டுடலாம். ஏன்னா மெயின் டோர் எஸ்கேப் ஹேமர் தேவைப்படுது, அதனால் ஹேமர் கொண்டு வந்து போட்டுருவோம். ஓகே, வந்துட்டா கைஸ். வாடி வா, வாங்கிக்கோ. ஓகே, இதை கீழே போட்டுருவோம். அந்த சவுண்டுக்கு அந்த கிளைக்கு போக ஆரம்பிச்சிருவான். இப்போ நம்ம ஹேமரை எடுத்துகிட்டு சர்றன்னு போகிறோம் கைஸ். இங்கே வாடி, இப்போ போடுறேன் என்ன எப்படி போகிறேன்னு. எப்படி அவங்கெல்லாம் கையில் பல வித்தையை வச்சுருக்கோம். ஓகே, இவளை இப்போ வரட்டும் கைஸ். ஸ்ப்ரே பாட்டில் இப்போ எங்கே ஸ்ப்ரே பாட்டில் காணோம். முதல்ல இந்த பழகையை தூக்கி அடிச்சுட்டு கைஸ் இப்போ ஸ்ப்ரே பாட்டிலுக்கு வந்தீங்களா, ஸ்ப்ரே பாட்டில் வச்சுட்டு அந்த கிளை கண்ணு முன்னாடியே நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம், அவளை சாவடிக்காமல். ஓகே, போடுவான். வாங்கிக்கோ. இது எம்டியா கொய்யால டேய். ஐயோ மை காட் கைஸ், பரவாயில்ல, கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ். அவளுக்கு கண்ணு தெரிஞ்சதுன்னா என்ன ஆயிருக்கு, ஒரே அடியாக அடிச்சிருப்பான் சொட்டை கிளவி.
இப்படியே பரவாயில்ல, கண்ணு தெரியாமல் போச்சு. இப்போ அந்த அந்த கிளவி சாவடிச்சானுங்க கைஸ். அதனால் ஃப்ரீசர் எடுத்து வந்துட்டேன். ஏன்னா அவத்தோட தாங்க முடியல. அவளை சிலையாட்ட நிற்க வச்சு நம்ம எஸ்கேப் பண்ணு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஓகே, அவள் சிலையாட்ட நின்றுட்டா கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனை போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பெட்டில் கீ போடுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட்ரு. ஓகே, கட் எடுத்து கட் பண்ணி விட்ருவோம் ஒயரை. இங்கே ஒரு கட்டு, அவர் கீழே ஒரு கட்டு இருக்கும். அந்த கட்டாக பார்க்கணும். இங்கே தான் கைஸ் கீழே ஒரு கட் பண்ணி வச்சுருப்பானுங்க. இந்த லூசு பசங்க இங்கே வச்சுருப்பானுங்க இந்த கிளவி. ஓகே, இங்கே ஒரு கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே கோடு இங்கே இருக்கானா? கோடு இங்கே இருக்கா? ஓகே கைஸ், கோடு இங்கே இருக்குது. இப்போ இந்த கோடை எடுத்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோ செட் பண்ணியாச்சு. அடுத்து அவ்வளோதான் கைஸ், மாஸ்டர் கீ போட்டால் தப்பிச்சிட்டே இருக்கலாம். இங்கே மாஸ்டர் கீ காணும், அப்படியே வெடிச்சு தவிர ஐயோ. ஓகே கைஸ், விட்டுருங்க. எங்கே மாஸ்டர் கீ? இங்கே தான் கைஸ், பல வெளியே தான் இருக்குது. ஆய், இதெல்லாம் பக்கம் ஆகி போச்சு. இப்போ மாஸ்டர் கீ எடுக்கிறது. வந்துடு தானா வந்துடுச்சு. என்னடா எடுக்க முடியல? ஏய் ஐயோ, கை ஒரு நிமிஷம் வந்துடுவாடா. சீக்கிரம் கீயை கொடுங்களேன்டா. ஓ மை காட், கீ தெரியுது பழைய. ஏய் ஐயோ கைஸ், கீ எடுக்க முடியல கைஸ். பக் ஆயிடுச்சு. என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடி இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு பார்க்கல கைஸ். காட்டுது கைஸ். ஓகே, காட்டுது. கொஞ்சம் பேக் வரணும் போல தெரியுது. ஓகே, அப்படியே பேக் வச்சு மாஸ்டர் கீ இங்கே தான் காட்டுது. இங்கே தான் மாஸ்டர் கீ. அவ்வளோதான் கைஸ், எடுத்தாச்சு. ஓடுறோம். அவ்வளோதான் கைஸ் நம்ம மெயின் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், கிளவியோட இன்ட்ரோ ஓகே டிஸ்கன் காட்டுறாங்க. பாய் டி கிளவி. ஓகே கைஸ், நான் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பை, லவ் யூ கைஸ், see you.